ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். என் ஃப்ரெண்டு அவள் ஊர்லேருந்து மரவள்ளி கிழங்கு எடுத்துன்னு வந்திருந்தா. ஸோ அதை நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ணவே இல்லை. என் பொண்ணு உடம்பு முடியாத போது பாவம் கொடுத்துருந்தா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இப்போ இதை அலம்பிட்டு ஃபஸ்ட்டு இதை வேக போட்டுக்கிறேன் நான். ஸோ இதில் ஒரு ஐட்டம் பண்ணி காட்டுறேன். மரவள்ளி கிழங்கு அலம்பியாச்சு. இப்போ நான் வேக போட்டுக்கிறேன். வேக போட்டுட்டு தோல் எடுத்துக்கணும் நம்ம. அது வேகிற நேரத்தில் பொட்டுக்கடலை வச்சு ஒரு பொடி பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்லையை ஜஸ்ட் ஒரே ஒரு அடி அந்த விப்பில் போட்டு ஒரு அடி அடித்தா எவ்வளோ பவுடர் எவ்வளோ பீஸ் வருதோ அந்த மாதிரி கரக்கரான்னு அதில் பீசஸோடு அதை அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அங்கங்கே பீசஸ் இருக்கிற மாதிரி அடித்து வச்சுக்கலாம். இது அவ்வளோவும் போடணுன்றதில் வேணுமான அளவு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் வேக வச்ச மரவள்ளி கிழங்க நம்ம இப்போ நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இதை மசிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ரொம்ப சூடாக வேறு இருக்குது. ஸோ நல்லா இதை மசிச்சு எடுத்துன்ட்டு இதில் நான் பொடியை போட்டுன்ட்டேன். பொட்டுக்கடலை பொடி, வெங்காயம் ஃபுல்லுத்தையுமே இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதில் நார் ஒன்று வரும். அந்த நார் வரதை முதல்ல வெளியில் எடுத்துருங்க. அந்த மரவள்ளி கிழங்குல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் காரப்பொடி, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு, கிழங்கு வேக வைக்கிச்ச உப்பு போட்டு வேக வச்சேன். அதுக்கப்புறமா கிழங்கு ஐட்டம்ன்றதுனால கொஞ்சமாக பெருங்காயம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் சூவியாக தான் இருக்கும். இந்த மரவள்ளி கிழங்குலேருந்து தான் ஜவ்வரிசி வருது இல்லையா, அதுக்குண்டான எப்படி சாபுதானா வடை இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த பால்ஸ் கூட உங்களுக்கு இருக்கும். எதர் தட்டி போட முடிஞ்சால் தட்டி போடலாம் வடை மாதிரி, இல்லை உருட்டி போடணுன்னாலும் உருட்டி போடலாம். எது கன்வீனியண்ட்டாக வருதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். எண்ணெயை அடுப்பில் வச்சுட்டேன். எண்ணெய் சுடுறதுக்கு சரியாக நம்ம இந்த பால் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இங்கே ஒரு கப்பில் தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி அழகாக பால் மாதிரி உருட்டி போடுங்க. காரணம் என்னென்னா கையில் ஒட்டுறது. இந்த ஜவ்வரிசி பதமாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் கையில் ஒட்டுறது. மேல் மாவுக்கு நான் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துனாக்க தயவுசெய்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வித்தியாசமான ஐட்டம் எல்லாருமே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் ஃபைபர் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி உடம்பு ரொம்ப ஆக்டிவாக இல்லை, ரொம்ப டல்லாக இருக்குது. பேசுகிறச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ரொம்ப டயர்டாக இருக்கேன் நான். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பண்ணலாம். நான் இன்றைக்கி காய் கம்மியாக இருக்குது. நாளைக்கு தான் போய் காய் வாங்க போகணும். அதனால் இதை இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு பண்ணிடலாம். ரொம்ப நாளாக அது பண்ணாமையே நிற்கிறது, கெட்டு போயிட போகிறதேன்னு எனக்கு இருந்தது. பாவம் ஆசையாக கொடுத்துருக்காளே, அதை கெடுத்துட போகிறோமேன்ட்டு வாழைத்தண்டு கொடுத்தா ஒரு நாள் வாழைத்தண்டு பண்ணிட்டேன். அது வீடியோ எடுக்க முடியல என்னால். கொஞ்சம் அப்படியே சுவி சுவியாக இருக்கும். ஆக்சுவலி சாப்பிட்றச்ச நல்லாயிருக்கும். ஸோ இதை அப்படியே பரட்டி போட்டு கம்ப்ளீட்டாக ஈடு எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அடுத்த ஈடு போட்டிருக்கேன், போட்டதை எடுத்து வச்சுருக்கேன். செம்ம டேஸ்டியாக இருக்கானா, டேஸ்ட் நிஜமாகவே ரொம்ப அசத்தலாக இருக்குது. அவ்வளோதான், லாஸ்ட்டு ஈடு இவ்வளோ தான் வந்தது அந்த கிழங்குல. ஸோ இதுக்கப்புறமா ஒரு மைசூர் ரசம் பண்ணிடலாம். இதை இன்றைக்கி தொட்டுக்கலாம். சிம்பிளிஃபைடு ஃபுட்டு தான். ஏன்னா இது கொஞ்சம் வேலை வாங்கி எடுத்து வேகாமல் ஃபஸ்ட்டு திருப்பி 2வது ரவுண்டு வேக போட்டு மரவள்ளி கிழங்க நாரெலாம் எடுத்து ஆற வச்சு இதுக்கே டைம் எடுத்துடுத்து. ஸோ இன்றைக்கி அடுத்தாப்பில் மைசூர் ரசம் பண்ணிக்கலாம். சாதமும் பேரலாக வச்சுக்கலாம். இப்போ அதில் அப்பளத்தையும் பொரித்து எடுத்துட்டுலாம். நான் எண்ணெய் ஜென்ரலாக ஒரு தடவை பொரிக்க யூஸ் பண்ணால் ரீயூஸ் பண்ண மாட்டேன். என்னமோ எனக்கு ஒரு பயம். எங்கள் அம்மா கேன்சரில் போனதுனால எங்கள் அம்மா கொஞ்சம் ரீயூஸ்டு எண்ணெயெல்லாம் பாவம் ஒரு பாட்டிலில் குத்தி வச்சுட்டு தாளிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாள். கரெக்டோ தப்போ தெரியல, அதுலேருந்து எனக்கு ஒரு ஃபியர். நான் எண்ணெயை ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுவேன். கடைசியாக ஒரு 4 மோர் மிளகாயும் பொரிச்சுட்டுலாம். ஒரு தடவை ஹீட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டேன்னா திருப்பியும் அதை ரீஹீட் பண்ண மாட்டேன். ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே வேணுன்னா இந்த மாதிரி பொரிச்சுட்டுலாம்.
மோர் மிளகாயும் பொரிச்சுட்டாக்க எண்ணெய் ஓவர் அதோடு தூக்கி போட்டுருவேன். மைசூர் ரசப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு கம்ப்ளீட் வீடியோ போட்டிருக்கேன். திருப்பி காமிச்சா போர் அடிக்கும். ஸோ நான் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பொடி ரெடி பண்ணி தான் பண்ணுவேன். ஸோ இப்போ இதை அரைச்சி பொடி ரெடி பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு கோர்ஸாக பண்ணிக்கணும். சாம்பார் பொடி மாதிரி நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ நமக்கு மைசூர் ரசப்பொடி ரெடியாக எடுத்து இப்போ ரசம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். பருப்பை வேக வச்சு எடுத்துட்டேன். புளிஜலம் கரைச்சி எடுத்துட்டேன். மைசூர் ரசத்துக்கு பருப்பை வேக போட்டு வானலியில் எடுத்துட்டேன். இங்கே இப்படி தான் பண்ணுவா ரசம். ஸோ நம்ம பருப்பை ஃபஸ்ட்டு அடுப்பில் போட்டுட்டேன் வேக வச்ச பருப்பை. அதுக்கப்புறமா 2 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணிட்டுருக்கேன். புளிஜலம் எடுத்துட்டுருக்கேன். மைசூர் ரசப்பொடி அரைச்சது வச்சுட்டுருக்கேன். இப்போ இது கொஞ்சம் கொதிக்க வர நேரத்தில் புளிஜலத்தை ஆட் பண்ணிடலாம். இது ஒரு கொதி வரைச்ச தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா புளிஜலமும் பருப்பும் சேர்ந்து லேசாக கொதி வர ஆரம்பிக்கிறது. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் பொடியை கூட ஆட் பண்ணிடலாம். என்ன அரைச்சி வச்சேனோ அது 3 பேருக்கு தாராளமாக பற்றும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்ட கையோட கொத்தமல்லி தழை. எதுக்கு இப்பயே கொத்தமல்லி தழை போட்டேன்னா அந்த கொத்தமல்லி தழை கொதிக்கிறச்ச உள்ள அந்த ஜூஸ் இறங்குறது ரொம்ப வாசனையாக இருக்கும். கடைசியாக கார்னிஷ் போடுறது ஒரு பக்கம் இருந்தால் கூட கொத்தமல்லி தழையை குக் பண்ணிச்ச போட்டேன்னா வாசனை ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இந்த ரசத்தை கொஞ்சம் வளாவி விடலாம். ஏன்னா கெட்டியாக இருக்குது. இப்போ இது நல்லா கொதிக்கணும். நம்ம நொரக்கொட்டினோன்னே இறக்குறோம் அப்படின்றது இல்லை. கொதித்து தக்காளி வேகணும், புளி பச்சை வாசனை போகணும், பொடிகள்லாம் அதோட ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து கரெக்டான பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா வெல்லம் போட்டு இறக்கிட்டு தாளித்து கொட்டினாக்கா மைசூர் ரசம் ரெடி ஆகிடும். இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு உப்பு போட மறந்தாச்சு. உப்பு போட்டுடலாம். இப்போ ஸோ 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இது கொதி வரட்டும். நல்லா ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து கொஞ்சமாக வெல்லத்தை போட்டுடலாம். எதை மறந்தாலும் மறக்கலாம். கர்நாடகா டிஷ்ஷில் வெல்லம் போடுறத மட்டும் மறக்கக்கூடாது. கூடவே கொஞ்சமாக கொப்பரை தேங்காயும் இதில் போட்டுடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கர்நாடகா ரசத்தில் எல்லாத்துலேயுமே தேங்காய் போடுவாங்க. ஜாஸ்தி இல்லை, திருவல் லேசாக தூவினா போதும். ஸோ கொப்பரை தேங்காய் லேசாக மேலே தூவி விடணும். கம்ப்ளீட்டாக ரசம் கொதிச்சாச்சு. இந்த கலர் எவ்வளோ தகதகான் இருக்குது இல்லையா? வாசனையும் அதே மாதிரி நல்லா இருக்குது. இந்த கலர் மெயின்லி பிகாஸ் ஆஃப் பியாடிகை சில்லி, கர்நாடகா சில்லி. அது காரம் கிடையாது, கலர் கொடுக்கும். ஸோ நமக்கு ரசம் ரெடியாக எடுத்து மைசூர் ரசம். இதோட பொடி கம்ப்ளீட்டாக எப்படி ரெடி பண்ணுறதுன்றது மைசூர் ரசம் பொடி செஞ்சு ரசம் செய்வது எப்படின்னு போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு இப்போ மைசூர் ரசம் ரெடியாக எடுத்து ரசத்துக்கு நெய் வச்சுருக்கேன் கரண்டியில். கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், பெருங்காயம் தாளித்து கொட்டிட்டாலே வாசனை கம்முன்னு இருக்கும். நெய் பண்ணதுனால கலந்து விட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். மணக்க மைசூர் ரசம் ரெடி. இன்றைக்குண்டான லன்ச் மெனு ரெடியாக எடுத்து இன்றைக்குண்டான ஸ்பெஷல் டிஷ் பார்த்திங்கனாக்கா மரவள்ளிக்கிழங்கு கார உருண்டை பண்ணியிருக்கேன், மைசூர் ரசம் பண்ணியிருக்கேன். அந்த உருண்டை பொரிச்ச அதே எண்ணெயிலேயே அப்பளம் பொரிச்சுன்ட்டேன், மோர் மிளகா, அப்புறமா சுட சுட சாதம், தயிர். இன்றைக்கு உண்டான எம்மியான லன்ச் மெனு ரெடியாக எடுத்து hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.